ஈரானை மிரட்டும் அமெரிக்கா, ட்ரம்புக்கு செக் வைக்கும் வளைகுடா நாடுகள், அமெரிக்காவை கண்டிக்கும் புட்டின், நொடிக்கு நொடி அதிகரிக்கும் பதற்றம். என்னதான் நடக்கிறது? முழு விவரங்களையும் அலசலாம். ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்தக்கூடிய எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் பேரழிவை தரக்கூடிய கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறாரு. உலக நாடுகள் எல்லாம் மிரண்டு பார்க்கக்கூடிய புதின் எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு அமெரிக்கா ஈரான் இடையில அப்படி என்னதான் நடக்குது? மிக கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் அரசு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வலியுறுத்துது. ஒருவேளை ஈரான் சம்மதிக்கலைனா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் எப்படி எச்சரிக்கை விடுக்கிறாரு தெரியுமா? If Iran doesn't make a deal, there will be bombing. It will be bombing the likes of which they have never seen before. ஈரான் சம்மதிக்காவிட்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்துவோம். அந்த தாக்குதல் அவர்கள் இதற்கு முன்பு பார்த்திராத வகையில் மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு யார்கிட்ட? அணு ஆயுதங்களை அதிகமா உற்பத்தி செய்யறதா மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டக்கூடிய ஈரான் கிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறாரு. முதல்ல 2015 அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். அது ரொம்ப முக்கியமானது. ஈரான், அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் சீனா, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையில 2015ஆம் ஆண்டு ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் எதுவுமே அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு உறுதி செய்ய ஈரான் சம்மதிச்சது. அதுக்கு பதிலா ஈரான் மேல விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்துல அணுசக்தியோட எரிபொருளா பயன்படக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஈரான் கிட்ட கையிருப்பு இருக்கணும். அதே போல யுரேனியம் எரிபொருளை அணுசக்தி மையங்கள்ல 3.675% மேல செறிவூட்ட கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. யுரேனியத்தை செறிவூட்ட கேஸ் சென்ட்ரிஃபியூஜஸ் பயன்படுத்தப்படுது. நீங்க படத்துல பாக்குற மாதிரி சிலிண்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜஸ்க்குள்ள யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் கேஸ் அனுப்பி யுரேனியம் ஐசோடோப்ஸை பிரிக்கிறாங்க. அதன் மூலமா பெறப்படக்கூடிய எரிவாயுவானது அணுசக்தி எரிபொருளா பயன்படுத்தப்படுது. குறைவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு 2 வகை இருக்கு. குறைவாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 3-5% வரைக்கும் செறிவூட்டப்படும். இது அணுக்கரு உலைகள்ல பயன்படுத்தப்படுது. அதிகமாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 90% வரைக்கும் செறிவூட்டப்படும். இதுதான் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. ஈரான் அட்வான்ஸ்டு சென்ட்ரிஃபியூஜ் மாடல்ஸை டெவலப் பண்ணாங்க. இதன் மூலமா ரொம்ப சீக்கிரமே அதே சமயம் கம்மியான மெஷின்ஸை வச்சு யுரேனியத்தை